விடுமுறை நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் நகரத்தின் வழக்கமான இரைச்சல்களோடு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. வீட்டின் பால்கனியில் தன் பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான் 7 வயது சிறுவன் கவின். அப்போது தெருவின் முனையிலிருந்து தரையை அதிர வைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய இயந்திரத்தின் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை எட்டி பார்த்த கவின் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான். பக்கத்து வீட்டு வாசலில் ஒரு பெரிய லாரி போன்ற வண்டி நின்று கொண்டிருந்தது. அதில் மிக நீளமான இரும்பு பைப்புகள் அடுக்கப்பட்டிருந்தன. வண்டியின் மேலிருந்து ஒரு பெரிய இரும்பு சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது. உள்ளே ஓடி வந்த கவின், "அப்பா, அங்கே பாருங்கள், எவ்வளவு பெரிய சக்கரம் சுழல்கிறது!" என்று ஆச்சரியத்துடனும் கொஞ்சம் பயத்துடனும் கேட்டான். செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த அப்பா புன்னகையுடன் வெளியே வந்து பார்த்தார். "அப்பா, இங்க வாங்க. பக்கத்து வீட்ல நிறைய நீளமான பைப்புகளோட லாரி மாதிரி ஒரு பெரிய வண்டி வந்திருக்கே. அது என்ன வண்டி? தரையே அதிருதே." "ஓ, அதுவா? பயப்பட ஒண்ணுமில்ல கவின். அதுதான் போர் போடும் வண்டி. பக்கத்து வீட்ல புதுசா போர்வெல் போடுறாங்க. வா, கீழே போய் எப்படி செய்யறாங்கன்னு வேடிக்கை பார்க்கலாம்." கவின், அந்த வண்டியில இருக்கிற மிஷின் மூலமா தரையில மிக ஆழமா துளையிடுவாங்க. உள்ளே இருக்கும் கடினமான பாறைகளை எல்லாம் உடைத்து பூமிக்கடியில ஓடும் தண்ணீர் வரும் வரை தோண்டுவார்கள். அப்புறம் இந்த நீளமான பைப்புகளை ஒன்றோடு ஒன்று குறையலாம ஜாயின் செய்து பூமிக்கு அடியில அனுப்பி பெரிய மின்சார மோட்டார் மூலமா தண்ணியை வெளியே எடுத்து நாம பயன்படுத்துவோம். தன் வீட்டை திரும்பி பார்த்துவிட்டு கேட்டான், "அப்படியா? அப்படின்னா நம்ம வீட்லயும் இந்த மாதிரி போர் இருக்காப்பா? நான் பார்த்ததே இல்லையே." ஆமாப்பா, நீ கவனிக்கலையா? நம்ம வீட்டின் கிழக்கு மூலையில தான் நாம போர் போட்டிருக்கோம். நாம தினமும் குளிக்கவும் செடிகளுக்கு ஊற்றவும் தண்ணீர் அங்கிருந்து தான் வருது. ஆனா அப்பா, அங்க செடிக்கு பக்கத்துல ஏன் முழங்கால் அளவுதான ஒரு பைப்பு வெளியே தெரியுது? இவங்க வண்டியில இவ்ளோ நீளமான பைப்பா நிறைய அடுக்கி வச்சிருக்காங்களே என்று தன் சின்ன கைகளை விரித்து காட்டி கேட்டான் சிறுவன். அப்பா சிரித்துக்கொண்டே சிறுவனின் தலையை வருடினார். வெளியே தெரிவது அந்த முழங்கால் அளவு பைப்பு தான். ஆனா பூமிக்கு உள்ள பக்கத்து வீட்டுல போடுறாங்களே, அது மாதிரி 10-20 பைப்புகளுக்கு மேல ஒன்னா சேர்த்து ரொம்ப ஆழமா அனுப்பியிருக்கோம். கிட்டத்தட்ட 500 அடிக்கு கீழே இருட்டுக்குள்ள போனாதான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும். அங்கிருந்து மோட்டார் மூலமா தண்ணியை உறிஞ்சி எடுத்து மாடியில இருக்கிற பெரிய தொட்டியில ஊற்றி நம்ம பயன்படுத்துறோம். அவனுக்கு கடந்த கோடை விடுமுறையில் கிராமத்திற்கு சென்றது நினைவுக்கு வந்தது. அங்கே இருந்த மண் வாசனையும் மரங்களின் நிழலும் அவன் கண்முன் வந்து சென்றன. ஆனா அப்பா, போன லீவுக்கு நம்ம கிராமத்துல தாத்தா வீட்டுக்கு போனப்போ தாத்தா வீட்டின் பின்னால இருந்த பெரிய தோட்டத்துல இருந்து தண்ணி எடுத்தாங்களே, அத தாத்தா கிணறுன்னு சொன்னாரு. இந்த கிணத்துல ரொம்ப ஆழம் இல்லாம நாம எட்டி பார்த்தாலே தண்ணி பளபளன்னு தெரிஞ்சுதே. கொஞ்ச தூரத்திலேயே சுலபமா தண்ணீர் கிடைச்சதே. அது எப்படி அப்பா? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குப்பா. கிராமத்துல வீடுகள் குறைவு, திறந்த வெளிகளும் விவசாய நிலங்களும் அதிகம். மழை பெஞ்சா தண்ணீர் அந்த மண் தரையில விழுந்து அப்படியே பூமிக்குள்ள இறங்கும். மரங்களின் வேர்கள் அந்த தண்ணீரை பிடிச்சு வைக்கும். அதனால அங்க நிலத்தடி நீர் மட்டும் மேலேயே இருக்கும். ஆனா நகரத்துல அப்படி இல்ல. சின்ன இடத்துல நிறைய வீடுகள், பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஏராளமான மக்கள் குடியிருக்கிறாங்க. மண் தரையே இல்லாத அளவுக்கு எங்கும் சிமெண்ட் ரோடு போட்டுட்டோம். அதனால மழை தண்ணீர் பூமிக்குள்ள போக வழியே இல்லை. எல்லாரும் அவங்கவங்க வீட்டுல ஆழமா போர் போட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து பயன்படுத்துறதால இங்க தண்ணீர் ரொம்ப ஆழத்துக்கு போயிருச்சு. அப்பா, அப்படியானால் நான் தினமும் குளிக்கும் தண்ணீர் எங்கே போகிறது? நாம் குளிக்கும் மற்றும் பயன்படுத்திய தண்ணீர் நம் வீட்டிலிருந்து குழாய்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது. பிறகு அந்த தண்ணீர் அரசு கட்டி வைத்திருக்கும் கால்வாய்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு சாலைகளுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் பெரிய சுரங்க பாதைகள் மூலம் சென்று கடைசியாக வெகு தூரம் கடந்து கடலில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. சிறுவனின் முகம் மாறியது. அவனது பிஞ்சு மனதில் ஒரு பெரிய கணக்கு ஓடியது. இயற்கையை பற்றிய அவனது பார்வை விரிவடைந்தது. இதை கேட்டதும் கவின் மிகுந்த கவலையோடு கேட்டான், "அப்படியானால் அப்பா, நாம வாழும் இடத்தின் அடியில இருந்து தினமும் பல ஆயிரம் லிட்டர் தண்ணீரை போர் போட்டு மோட்டார் மூலமா உறிஞ்சி எடுத்து பயன்படுத்துறோம். ஆனா அந்த தண்ணீரை பயன்படுத்தி முடிச்சதும் கழிவு நீராக்கி வெகு தூரம் கொண்டு போய் கடல்ல கலக்க விட்டுடுறோம். வெளியே தண்ணீரை உறிஞ்சி எடுக்க மட்டும் இந்த மாதிரி 10-20 பெரிய குழாய்களை பயன்படுத்துறீங்களே. திரும்பவும் நாம் பயன்படுத்திய தண்ணீரையோ அல்லது மழை தண்ணீரையோ பூமிக்குள்ள பத்திரமா அனுப்ப ஏன் 2 குழாயையாவது வைக்க மறந்துட்டீங்க? நாம பூமியில இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனா திருப்பி கொடுக்கவே இல்லையாப்பா.
இப்படி தொடர்ந்து எல்லாரும் பூமியிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருந்தா நான் உங்களை போல பெரிய பையனாகும்போது இந்த பூமியில தண்ணீர் இருக்குமா அப்பா? எனக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று மிகவும் யதார்த்தமாகவும் ஆழமாகவும் கேட்டான். மகனின் இந்த அறிவார்ந்த கேள்வி அப்பாவின் நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது. தான் செய்த பெரிய தவறை அவர் உணர்ந்தார். இயற்கையிடமிருந்து நாம் எடுக்க மட்டுமே பழகிவிட்டோம், அதை எப்படி திருப்பிக் கொடுப்பது என்று சிந்திக்க மறந்துவிட்டோம் என்பது அவருக்கு உரைத்தது. மகனே, நீ கூறியது போலவே விரைவில் நம் வீட்டில் மழை நீரையும் நாம் பயன்படுத்திய தண்ணீரை சுத்திகரித்தோம் மீண்டும் பூமிக்கடியில் அனுப்ப தனியாக ஒரு குழாய் அமைப்பை உருவாக்குவேன். வருங்கால மக்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிச்சயமாக தண்ணீரை சேமிப்பேன்.